கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஜோனத்தான் கோஃபோர்த். இவருடைய காலம் 1859 ஆண்டு முதல் 1936 வரை. நாடு கனடா, தரிசன பூமி சீனா. மிஷனரி பணி அது உயரை பணயம் வைத்து செயல்படும் பாடுகள் நிறைந்த பணி. பிறர் உயர் வாழ தன்னுயிர் கொடுக்கும் தியாகப்பணி. பெறுவதும் இழப்பதும் இதில் சகஜம். மிஷனரிகள் ஒவ்வொருவரும் இழப்பிற்கு பெயர் போனவர்கள். 1888 ஆண்டு தன் மனைவியுடன் பயணத்தை ஆரம்பித்தார் யோனத்தான். கனடா நாட்டிலிருந்து சீன நாட்டை நோக்கி பயணம். அது மிகுந்த தாகத்துடனும் மாபெரும் தரிசனத்துடனும் சீனாவை அடைந்தார். சுவிசேஷ பணிக்காக இடங்களை தெரிவு செய்தார். ஊர் ஊராக தெரு தெருவாகச் சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதே இவரின் திட்டமாகும். மிஷனரி பணியில் வசதிகளை தேடி ஓட முடியுமா? சுகாதார சீர்கேடுகள் இவரையும் குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இரத்த பேதி நோயினால் முதல் குழந்தையை இழந்தார். இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடு இழப்பினால் மரித்து போனது. ஓர் அறியப்படாத நோயினால் மூன்றாவது குழந்தையும் மரித்து போனது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது 6 குழந்தைகளையும் இழந்தார். வாழ்க்கையின் இழப்புகளால் வேதனை அடைந்த அவரை வேத வசனங்கள் ஆறுதல் படுத்தியது. தன் இழப்பை பெரிதுபடுத்தாமல் மீண்டும் இறைவனியை தொடர்ந்தார். பல முறைகள் சீன மக்களால் தாக்கப்பட்டார். நோய் நொடிகளால் தன் பலத்தையும் இழந்தார். பல இடங்கள் மாறியதால் அவர் உடல் சோர்வு கொண்டது. பக்சர் யுத்தம் என்று சொல்லப்படும் சீன போரில் படுகாயம் அடைந்தார். எத்தனையோ உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மக்களை இரட்சிப்புக்குள் நடத்தி ஞானஸ்நானமும் கொடுத்தார். அயராத உழைப்பினாலும் வயது முதிர்ச்சி காரணமாகவும் பார்வைகள் மங்கி இழந்து போன நிலையிலும் பரமனின் பணி செய்த ஜோனத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார். பிரியமானவர்களே, ஜோனத்தான் அவருடைய வாழ்க்கை வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், இழப்புகள் நிறைந்தது. ஆனால் அழைத்த அழைப்பில் உறுதியாக இறுதி வரை நிலைத்திருந்து ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவண்டையில் வழிநடத்தி கிறிஸ்துவின் அன்பை ஜனங்களுக்கு ஆழமாக விதைத்திருக்கின்றார். 6 குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மரித்து போனார்கள். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. யுத்தங்களில் காயப்பட்டார். உடல் சோர்வு பட்டது. கண் பார்வை மங்கி போனது. ஆனாலும் இயேசுவை அவர் அறிவிப்பதில் மங்கி போனதே இல்லை. உறுதியாக தனித்து நின்று ஊழியத்தையும் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, பாடுகள், இழப்புகள், வேதனைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாம் கிறிஸ்துவண்டை வருவதே பாடுகளும் வேதனைகளும் விலகுவதற்குத்தான். ஆனால் இவருடைய வாழ்வை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக வந்து நிற்கிற இடத்தில் அவருக்கு வந்ததோ இழப்புகளும் பாடுகளும் தான். அதை சகித்துக் கொண்டு நோக்கத்தை மட்டும் கண்முன்னிறுத்தி இலக்கை அடைந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள், வேதனைகள் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. சில பாடுகள், வேதனைகள் தானாய் மறைந்து போகும். சில பாடுகள், வேதனைகள் கர்த்தர் கொடுக்கிற பலத்தால் நாம் மேற்கொள்ள முடியும். ஆம், அதைக் கண்டு சோர்ந்து மனமுடைந்து போகாதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.